18 வருஷமா ஆர்சிபி கண்ட கனவு 9 வருஷம் கழிச்சு பிளே ஆப்ஸ்க்கு மீண்டு வந்திருக்காங்க. டாஸ் வின் பண்ண பட்டி டிங்கரிங் தார் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க பவுலிங் போடுறோம்னு சொன்னாரு. சரி பரவாயில்லன்னு பஞ்சாப் பேட்டிங் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்தார் நம்ம புவனேஸ்வர் குமார். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஏதோ ஸ்விங்க காட்டினாரு, யாராலையும் அடிக்க முடியல. செகண்ட் ஓவர் வந்து எஸ்தாயால திடீர்னு ஆர்யாவை தூக்கிட்டு போயிட்டான். சரி நல்லா ஆடுவான்னு பார்த்தா ஆர்யா இன்னைக்கு அவுட் ஆயிட்டான். போய் ஒரு டீயை சாப்பிட்டு வரும்னு டீ கடைக்கு வந்து பார்த்தா தக்காளி தரமான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆர்சிபி. 7 விக்கெட் ஆகி போச்சு. சரி 7 விக்கெட் ஆனது ஆகி போச்சு. ஸ்டாய்னஸ் இருக்காப்ல, இன்னைக்கு அவர் ஏதாவது ஒரு 150 ரன்னாவது எடுத்துட்டு வருவாப்ல. 70ல 7 விக்கெட் ஆயிட்டாங்க அப்படின்னு வருத்தத்தோட வீட்டுக்கு போனா 101 ரன்னுக்கு பஞ்சாப ஆல் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏண்டா எல்லா மேட்சும் நல்லா பண்ணீங்க, கடைசியா நல்லா பண்ண வேண்டிய மேட்ச்ல போய் கைவிட்டீங்களோட பிரித்தி சிந்தாக்காவ. அடுத்ததா பேட்டிங் வந்து ஆர்சிபிக்கு பிளிப் சால்ட் பொலன்னு பொலந்து கடைசியா பட்டிதார் வந்து ஒரு 6 அடிச்சு 10 ஓவர்ல மேட்சை முடிச்சு விட்டாங்க. பார்த்துட்டு என்னதான் 10 ஓவர்ல மேட்சை முடிச்சிருந்தாலும் ஆர்சிபி இன்னைக்கு தரமான செய்கையை பண்ணது பவுலிங்ல தான். இத்தனை வருஷமா ஆர்சிபி எதுல சொதப்பொழிச்சு அதை இந்த வருஷமும் சரி போன வருஷமும் சரி நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு வந்து இந்த வருஷம் கண்டிப்பா கப் அடிக்கிற லெவலுக்கு பவுலிங் யூனிட் கொண்டு வந்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா நம்ம புவனேஸ்வர் ஹேசல் விட்டு கடைசியா வந்த மந்திரவதி வரைக்கும் நம்ம கிரெடிட்ஸை கொடுத்தே ஆகணும். பாத்துக்கோங்க, இந்த கான்பிடென்ட்டை இந்த பவுலிங் யூனிட்டை வச்சுட்டு கண்டிப்பா கப் அடிச்சுட்டு வந்துருங்க. பாவம் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் 18 வருஷமா காத்துட்டு இருக்காங்க. பாத்துக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க.